நாணயம் 666 பகுதி 1. 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 நாணயம் அந்த பெட்டிக்குள் இருந்தது ஒரு தனிப்பட்ட நாணயம். 666 என பொறிக்கப்பட்ட ஒரு தங்க நாணயம். இந்த நாணயத்தை முதன்முதலாக கண்டுபிடித்தவன் கணேஷ், ஒரு புராதன ஆய்வாளர். இதெங்கிருந்து வந்தது? இந்த 666 எண்தான் ஏன் என்று தன் உள்ளத்திலேயே கேள்விகள் எழுந்தன. அந்த நாணயத்தை கைப்பிடித்த நிமிடத்தில் கணேஷ் உடலில் ஒரு ஆச்சூட் அதிர்ச்சி எழுந்தது. ஒரு கணத்திற்கு முன்னர் வரை இயல்பாக இருந்த வீட்டின் சுற்றுப்புறம் மாறி ஒரு 100 வருடத்திற்கு முன் இருந்த சென்னை நகரம் கண்முன்னே விரிந்தது. பழைய சென்னை, மர்மமான சம்பவம். கணேஷ் பார்த்து கொண்டிருக்கும் அழுக்குப்பட்ட வாடகை வண்டிகள், அகன்ற தெருக்கள், சோழர்களின் காலத்தில் இருந்தது போலிருந்த கோபுரங்கள் அவன் கண்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த நேரத்தில் பின்னாலிருந்த ஒரு கருநிற ஆடை அணிந்த மனிதன் அவனை கூச்சலிட்டு அழைத்தான். நீ அந்த நாணயத்தை கைப்பற்றியவுடன் ஒரு சாபத்தையும் தலையில் ஏற்றிக்கொண்டாய். நீ இதை விட்டுவிடு, இல்லையெனில் உன் வாழ்க்கை ஒரு முடிவில்லா புதிராக மாறிவிடும். கணேஷ் பயந்து போனான். அவன் கை உள்ளே பார்த்தபோது 666 பொறிக்கப்பட்ட தங்க நாணயம் அவனது கையில் இருந்தது. ஆனால் நாணயத்தின் முன்பக்கத்தில் எழுதிய எழுத்துக்கள் மாறி ஒரு புதிய வாசகம் தோன்றியது. நீ வாழ ஒரு வழி, இறக்க ஒரு வழி, எதை தேர்வு செய்வாய்? தொடரும். நாணயம் 666 இன் இரகசியம் என்ன? இது எந்த சாபத்துடன் தொடர்புடையது? கணேஷ் இனி என்ன செய்யப் போகிறான்? அடுத்த பகுதியில் விறுவிறுப்பாக தொடரும். இதை விரிவாகச் சொல்லவா அல்லது திருப்பங்களை இன்னும் அதிகமாக சேர்க்கவா?